ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய புகழ பரப்புறதுக்கு நம்ம அவரு நடிச்ச 154 படங்களையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரோம். அதன்படி இன்னைக்கு 5ஆவதா நடிச்ச சாமந்தி பூ இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படம் KS மாதவன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல சிவகுமார், சோபா, விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுருளிராஜன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பேக்கேஜோட இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சிவகுமார் ஒரு ரிக்ஷா தொழிலாளியா இருப்பாரு. அவர் ரிக்ஷா ஓட்டிட்டு இருப்பாரு. அவரோட எய்மே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும், அதுதான் அவரோட எய்மு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்துல டீச்சரா இருக்கக்கூடிய சோபாவை மீட் பண்ணுவாரு. சோபா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இவர் நல்லவரா இருக்காரு, அதனால ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சோபா ஃபேமிலி ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க. அப்புறம் இடையில நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சோபாவை மீட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் விஜயகாந்த். பார்த்த உடனே அவர் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் தான் நடிச்சிருப்பாரு. சோபா மேல ஆசைப்படுவாரு. நான் உன்னை என்னைக்குனாலும் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசமெல்லாம் பேசுவாரு. அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பணக்கார அப்பா சோபாவை எங்க அப்பா கிட்ட, நீங்க கண்டிப்பா எனக்கு எங்க பையனுக்கு நீ பொண்ணு கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. சோபாவுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க அக்காவோட வீட்டுக்காரர் சத்யராஜ். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சோபாவை கண்டிப்பா அந்த விஜயகாந்த் கல்யாணம் பண்ணி வச்சாகணும்னு முடிவு எடுத்துருவாங்க. சிவகுமாரை தனிமையா தவிக்க விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிளஸ் பேக் இருக்கும் சோபாவுக்கு. சோபாவை ஆல்ரெடி ஒரு பையன் லவ் பண்ணுவாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு சிவகுமார் தான். அவர் இறந்துருவாரு. அதே போல இப்போ வண்டி ஓட்டுற சிவகுமார் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி கரெக்டா ஒன்னு சேர்ற இடத்துல அந்த அம்மா மருந்து குடிச்சிட்டு செத்து போயிரும். இதுதான் இந்த சாமந்தி பூனோட கதை. இதுல கெஸ்டோட தான் சார் நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் சார். அவர் ஒரு 4-5 சீன் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சாமந்தி பூ ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான பிலிம் தான் அது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா 6ஆவதா நடிச்ச படம் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.